பார்த்தீங்களா, நான் உள்ளே வந்துட்டேன். உடனே வந்தாச்சு, என் கூடயே வந்தாச்சு. என்னுடைய காலையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கால் கிச்சனில் போகுதா, பால் எடுக்கிறேன்னா, டம்ளர் எடுக்கிறேன்னா, இவன் பாருங்கள், அவன் வாட்டு தூங்கிட்டே இருப்பான். பால் போட்டால் அந்த பாத்திரத்தை சத்தம் பண்ணியாச்சுன்னு அவன் எந்திரிச்சு வந்து ஒழுங்காக குடிச்சிட்டு இவனுக்கு மண்டையில் பாருங்கள் பிளாக்காக இருக்குது, இங்கே நல்லா சூப்பராக இருக்கும். இதுக ரெண்டும் அங்கே போய் விளையாட போயிடுச்சு. இவன் எங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்கான். இதுதான் அவங்க பெட்டு. 3 பேர் சேர்ந்தாப்புல இறுக்கி பிடிச்சிட்டு 3 பேர் ஒன்று மேலே ஒன்று படுத்துட்டு அவ்வளோ பாசமாக அவ்வளோ நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. பசி மாத்திரம் எடுத்துருச்சுன்னா இவனும் அவளும் போட்டு அணத்தி எடுத்து எப்படியானு பாலை வாங்கி குடிச்சிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. டிவியை போய் தட்டுறது, இந்த ஏதான சாமான் டேபிள் மேலே வச்சுருந்தா அதை இழுத்து கீழே தள்ளி விடுறது, ரொம்ப அப்படி நம்ம பக்கத்தில் வர்றப்ப என்னமோ வேலை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அதில் அப்படியே மோந்து பார்த்து இந்த மாதிரி வேலையெல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணுறது. அந்த மாதிரி நல்லா பயங்கர ஆக்டிவாக வேலையை பார்த்துட்ருக்கோம். இதுவே அவங்க அம்மா வாழை ஆட்டி ஆட்டி சேட்டை காமிக்கிற மாதிரி இதுவே வாழை ஆட்டி ஆட்டி இது இதனுடைய சிப்ளிங்க்கு வந்து விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கும். இது பாருங்கள், இது டாகுக்கு வாங்கி வச்சது. இதை போட்டாச்சுன்னா 3 பயங்கரமாக ரொம்ப அப்படியே ஆக்டிவாக ரொம்ப எல்லாத்தையுமே விறுவிறுன்னு சாப்பிடணும். அந்த படிப்படியாக உருண்டையாக இருக்கிறது அதுக்கு நல்ல அந்த அந்த இந்த வாசனையாக இருக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு. பூரா 3 பேரும் அதை விடாமல் காலி பண்ணிவிட்டு எங்கள் டாகுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இவங்க 3 பேருக்கும் அது ரொம்ப விருப்பம். போட்ட உடனேயே கற்கன்னு நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு வந்து அடிஷ்னல் சத்து மாதிரி தான். அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் உடம்பு நல்லா பிடிச்சி வந்தது. முன்னாடியெல்லாம் ரொம்ப லீனாக இருந்தது மதர் ஃபீடிங்கில் இருக்கிறப்போ. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக சாப்பிட நல்லா கொஞ்சம் க்ரோனப் ஆகிடுச்சு. இன்னொரு 1 மாதம் அப்புறம் அதுவாகவே வெளியில் போய் தன்னுடைய ஃபுட்டை தானே தேட ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம மேலே நல்லா அஃபெக்ஷனாக இருக்கும். எங்கே போனாலும் கூடியே வரும். நம்மள்ட்ட ஒரு உரிமையாக இருக்கும். தொட விடாது, தூக்க விடாது, மடியிலெல்லாம் வந்து உட்காராது. புதுசாக யாரானு வந்தால் ஓடியே போயிடும், கொல்லை பக்கம் இருக்கவே இருக்காது. ஸோ பெட்ஸ் வந்து நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தி, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம பார்த்தாலே அந்த மனசில் இருக்கிற கவலை எல்லாமே ஓடி போயிடும். அந்த விளையாட்டு, அந்த இது நம்ம மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷன், அந்த லேப்பிங், அதெல்லாமே ரொம்ப நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதை வந்து உணர்ந்தவங்க மாத்திரம்தான் அதை ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அது வந்து வந்துடாது அந்த மாதிரி எண்ணம். நிறைய பேர் அதை விரட்டுறதுலையும் அதை அடிக்கிறதுலையும் அதை பற்றி விடுறதுலையும் தான் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. பட் என்னுடைய மனசுக்கு வந்து என்றைக்குமே பெட்ஸ் வந்து எனக்கு உயிர் மாதிரி. டாகாக இருந்தாலும் கேட்டாக இருந்தாலும் எனக்கு பேர்ட்ஸ் மேலாம் நான் அதை ரொம்ப கேர் பண்ணணும். அதை வந்து விட்டுட்டும் போக முடியாது. இது வந்து நம்ம எங்கானும் வெளியில் போனோம்னாலும் வெளியில் அதுவாகவே எப்படியோ சமாளிச்சுக்கும். ஒரு 3 days 4 days வெளியில் போயிருந்தால் கூட தன்னுடைய ஃபுட்டை அதுவே எப்படியோ பார்த்துக்கும். அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகள்லையும் போய் தன்னை பழக்கப்படுத்தி வச்சுருக்கு நல்லா. அவங்க கொஞ்சம் பாவம், அதை பார்த்த உடனே பாவமேனு பால் போட்டுருவாங்க. ஸோ பெட்ஸ் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலை தான் கொடுக்கும். அதுக்கு ஃபுட்டுக்காக தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஷெல்டரும் அந்த ஃபுட்டும் அதுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து நம்மக்கிட்ட அஃபெக்ஷனாக அது வாட்டுக்கு நம்மளோட இருந்துகிட்டே இருக்கும். பூச்சி பொட்டு எது வந்தாலும் முதல்ல வந்து நல்லா அதை வந்து கடிச்சு எடுத்துரும். நம்மக்கிட்ட வராத அளவுக்கு அது நமக்கு பாதுகாப்பு கொடுத்துரும். ஸோ என்றைக்குமே பெட்ஸ் வந்து நமக்கு வந்து நன்மை தான் செய்யும். யாருமே அதை வெறுக்க வேண்டிய தேவையில்லை. நம்மளே எப்படி கடவுள் ஒரு ஜீவனாக படைச்சிருக்காரோ அது மாதிரி தான் இறைவன் வந்து அதுக்கு உயிர் கொடுத்து படைச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்ல இறக்கம் காட்டி அதுக்கு பரிவு காட்டி நம்ம செஞ்சோம்னா அது ஒரு புண்ணியத்தில் தான் நமக்கு சேரும். எத்தனையோ நமக்கு வந்து விட்டு போன பாவங்கள்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறது வந்து நமக்கு நன்மையே செய்யும்.
என்றைக்குமே ஒரு இந்த வாழும் மிருகங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு அஃபெக்ஷனை காட்டுறது என்றைக்குமே நல்லது. பாவம் அதுக்கு அறிவு 5 அறிவு தான். ஆனால் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு கடவுளோட நியதி இருக்குது. அது என்ன பண்ணும், நம்மளுக்கிட்ட இந்த ஃபுட்டுக்கும் இந்த தங்குற இடம் பாதுகாப்புக்கும் மாத்திரம்தான் வரும். கொஞ்சம் சேட்டை தான் பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் அதை அரட்டி மிரட்டி நம்ம கொஞ்சம் அங்கே போய் இங்கே போய் இங்கேயே படுன்னு பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அது வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாது. நாய் இருக்குது, நாயை வந்து பக்கத்துலேயும் வர விடாது. இத்தினூண்டா இருக்குது. இது வந்து நாய் நல்ல 10 வருஷம் ஆச்சு, இவ்வளோ பெருசாக இருக்குது. அதை வந்து மூஞ்சியில் ஓங்கி அடித்து அதை வந்து பற்றி விட்டோம். இந்த வயசுக்கே அது வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஆண்டவன் கொடுத்துருக்காரு. இந்த கிளாஸை வந்து வெளியில் கொண்டு வந்து அது மூஞ்சியில் பட்டுன்னு அடிச்சிடும். ஸோ என்றைக்குமே ஒரு ஜீவராசிகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்தாச்சுனாலே நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பேட்டர்னலாக இருக்கும். எனக்கு ஏதோ ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்க தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து டாகு அனிமல்ஸ் அதை வந்து நீங்கள் வெறுத்தா கூட இனிமேல் கொஞ்சம் வெறுப்பை விட்டுட்டு கொஞ்சம் அஃபெக்ஷன் காமிங்க. டாகுன்னா 2 பிஸ்கட் போடுங்க. பூனைக்குட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பால் ஊட்டி பழகுங்க. அது வந்து நன்மை தான் நமக்கு செய்யும். அது எவ்வளவோ நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்குதுன்னு தான் சொல்கிறாங்க வாஸ்துப்படியெல்லாம். ஸோ வாசல் பக்கமும் இது உட்காந்து படுக்கிறது, அது வந்து இந்த இடத்துல தான் படுக்கும். அது இங்கேன்னா கொல்லை பக்கம் பார்க்க முடியும், அதுக்கு வாசல்லையும் பார்க்க முடியும், நம்மளையும் கவனிச்சுக்கும், தன்னைத்தானையும் கவனிச்சுக்கும். அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் அது. இந்த இடத்துல வந்து ஒரு பேப்பரோ ஒரு இதுவோ போட்டு விட்டேன்னு, சாக்கு போட்டு விட்டேன்னு இதுக்கு அடியில் 3மே சேர்ந்தாப்பில் படுத்துரும். வாசலில் பூரா நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும், கொல்லை பக்கம் பூரா பார்த்துட்டே இருக்கும். யார் வந்தாலும் இது முதல்ல அலர்ட் ஆகிடும். வாசலில் எது வந்தாலுமே இது முதல்ல அலர்ட் ஆகிடும். நமக்கு ஒரு காஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜீவராசிகள் மேலே நம்ம வந்து அஃபெக்ஷன் காட்டுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம்தான். அந்த கைண்ட்னஸ் நமக்கு மனசில் வர வர நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கோபங்கள்லாம் தனிய ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப நார்மலாகிடும். உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.